நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நம்ம தற்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து நம்முடைய கடக ராசிக்குள்ளே பயணிக்கிறார். ஸோ இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போது, குரு பகவான் என்னென்ன மிக முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இந்த குரு பகவான்கிறவர் யார் அப்படிங்கும்போது, நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகு பகவான் மற்றும் கேது பகவான். மீதி 7 கிரகங்கள்னு சொல்லும்போது இந்த 7 கிரகங்கள் தான் கிரகங்களாகவே நம்ம கருதப்படுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 7 கிரகங்களில் மிக சுபர் என்று சொல்லக்கூடிய தூய்மையான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது நம்மளுடைய குரு பகவானே. அப்போ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியாக வருகிறார் என்று பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போ வருட கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற நம்முடைய சனி பகவான் மற்றும் ராகு கேது பகவான் இவங்களோட ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் ஒரு பயமும் மனசுக்குள்ளே வந்துடும். எங்கள் சனி பயிற்சி ஆகுதுங்க, எங்கள் ராகு இது பயிற்சி ஆகுதுங்க, எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய குரு பயிற்சி மட்டும் எப்போ வரும்னு நம்மளுடைய எல்லா ராசி அன்பர்களுமே எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குரு பார்வை கிடச்சிட்டா போதுங்க அப்படிங்கிற தன்மையில் தான் எல்லாருமே யோசிப்போம். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணுன்னாலே அதுக்கு குரு பார்வை வேணும். ஒரு வீட்டில் திருமணம் நடக்கணும்னாலும் சரி, ஒரு வீட்டில் வீடு கட்டணும், ஒரு ராசிக்கார் சொந்தமாக வீடு கட்டணுன்னாலுமே குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உறுதியாக உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்னாலே குரு பார்வை கிடச்சா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடச்சிருங்க, கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி பொதுவாகவே நம்முடைய ஜோதிட சார்ந்த விஷயங்களில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கறனால நம்ம குரு பயிற்சியை எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போவுமே பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குரு பார்வை 3 பார்வைகள் உண்டு. ஒன்று 5ஆம் பார்வை, இன்னொன்று 7ஆம் பார்வை, அதுக்கடுத்து 9ஆம் பார்வை. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. குரு பகவானில் மிக அற்புதமான பார்வைன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். ஸோ இந்த பார்வைகள் உங்களுடைய ராசி நடிப்பில் எந்தெந்த இடங்களில் குரு பகவான் பார்க்காருங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடங்கள், அந்த ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற அந்த பார்வை பலன் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி என்பவர்களுக்கு, ரிஷப ராசி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் போகிறார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு குரு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்க்கும்போது அவர் இயற்கை சுபராக இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதிக்கு அவர் மிக ஃபேவரானவர் கிடையாது அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்போ 3ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25% மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய லைஃப்பில் இந்த 3ஆம் இடத்துல உச்ச வீட்டில் போய் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ரிஷபராசி அப்படின்னாலே சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். எதையுமே மற்றவர்கள் வழிகளை வாங்கி கொண்டு அவர்களுக்கு பல கஷ்டம் இருக்குன்னா அதை சரி செய்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்து மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காண்டி நீங்கள் கஷ்டத்தோடு இருந்தால் கூட வெளியே காட்ட மாட்டீங்க. மனசுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு நீங்கள் சிரிப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு புன்னகை. அதான் சொன்ன ஒரு குழந்தை எந்தளவுக்கு ஒரு சின்ன குழந்தைகள் சிரிப்பாங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுடைய குழந்தை சிரிப்பு எப்பொழுதுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு கூடவே பிறந்தது. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாருன்னா, பொதுவாகவே ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு. ஒரு ரியாலிட்டி அன்புக்காக, உண்மையான உணர்வுக்காக
உண்மையான பாசத்துக்காக ஒரு மெழுகுவத்தி மாதிரி தன்னையவே தியாகம் செய்யக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். நான் வந்து உருகிறேன், நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, உங்களுக்காண்டி தானே, நீங்கள் காட்டின அன்புக்காண்டி தானே, நீங்கள் காட்டின பாசத்துக்காண்டி தானே நான் வந்து என்னை உருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஸோ ஆனால் என்ன தான் நீங்கள் உண்மையான அன்பு காட்டினா சரி, என்ன தான் நீங்கள் உண்மையான பாசத்தை காட்டியிருந்தாலும் சரி, இந்த 5 வருடத்தில் உங்களுடைய பார்ட்னராக இருக்கட்டும், உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், நீங்கள் ரொம்ப நேசித்த உங்களுடைய காதலன் அல்லது காதலியாக கூட இருக்கட்டுமே, எல்லாருமே போலியாக தான் நடித்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% தெரிஞ்சிச்சு. ஆனால் தெரிஞ்சும் கூட அவங்க என்கிட்ட காட்டின அன்பு இருக்குல்ல, அவங்க என் மேலே ஒரு சின்னதாக ஒரு அன்பு காட்டினாங்களே, அந்த அன்புக்காண்டி மீண்டும் நான் அவங்க உண்மையாக இருப்பாங்க நம்புகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இன்னும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய ரிஷபராசிக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய ரியாலிட்டி அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மேலே உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய காதலன் அல்லது உங்களுடைய காதலி உறுதியாக புரிந்து கொண்டு அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். கல்யாணமே முடியலைங்க, கல்யாணத்துக்காக பல முயற்சி எடுக்கும், திருமண வாழ்க்கையில் ரொம்ப கடைசி நேரத்தில் அலைன்ஸ் ஓகேயாவது கேன்சல் ஆகிடுதுங்க, கல்யாணம் முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக திருமண வாழ்க்கை அமைக்கக்கூடிய வாய்ப்பு 80 கிட்ஸாக இருந்தாலும் சரி, 90 கிட்ஸாக இருந்தாலும் சரி, 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படுது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இப்போ முழுமையாக கிடைக்கும். எங்கள் குலதெய்வமே தெரிலங்க, குலதெய்வம் தெரிய வரும். குலதெய்வம் எங்கள் வீட்டுக்கே வரமாட்டேங்கன்னு நினைக்கிங்க, என்னன்னே தெரிலங்க அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய லைஃப்பில் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உறுதியாக கிடைக்கும். அதே போல் ரிஷபராசி என்பவர்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால, அங்கே சனி பகவான் அமர்ந்திருக்கனால உறுதியாக உங்களுடைய லைஃப்பில் திருமண வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளை சந்தித்து சில நேரங்களில் சில ரிஷபராசி என்பவர்களுக்கு சட்டப்படி ஒரு மன முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கான 2வது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உறுதியாக உண்டு. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றமும் பதவி உயர்வும் ஒரு அங்கீகாரமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுடைய சகோதரரான மூத்த சகோதரிகளுக்கு திருமண வாய்ப்புகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ரிஷபராசி வீட்டில் குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக சுப நிகழ்ச்சி என்பது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மன ரீதியாக ஒரு சந்தோஷத்தை, அதாவது எப்போவுமே ரிஷபராசிக்காரங்க பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படக்கூடிய நபர்கள் நீங்கள் கிடையாது. மனசில் சந்தோஷம் வேணும், உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உண்மையாகவே நம்ம கூட பயணிக்கக்கூடிய அன்பான ஒரு நல்ல உள்ளம் வேணும்னு தான் நினைப்பீங்க. அந்த உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் கூட ரியாலிட்டியாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு, கிரக ரீதியாக நல்ல உறவு கிடைக்க போது, நல்ல நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க, நல்ல ஒரு துணை, வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய பாக்கியம் ரிஷபராசிக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக குரு பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை.